எல்லார் வீட்ல பொம்பளைங்க மட்டும் எதுக்காக கத்தினே இருப்பாங்க? எதுக்காக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க? எதுக்காக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க? இப்படின்னு யாராச்சும் யோசிச்சிருப்பீங்களா? ஆனா எதுக்கு இப்ப கத்துற, எதுக்கு இப்ப சண்டை போடுற, எதுக்கு இப்ப கோவப்படுற அப்படின்னு திட்டுறதுக்கு மட்டும் வாய் வரும். எதுக்காக இப்படி கத்தினே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க இல்லையா? எதுக்காகன்னு நான் சொல்றேன், நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. எதுக்காகன்னா, நீங்க வீட்டு வேலை பத்தி எதுக்காகவும் யோசிக்கவே மாட்டீங்க, பசங்க பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. அதுக்காக தான் வீட்டு பொம்பளைங்க கத்தினே இருப்பாங்க. அப்படி என்னதான் கிழிக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அலங்கத்துல உங்களுக்கு இந்த முன்னாடி ஏஞ்சிக்கணுமா, வீடெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணணுமா, உங்களுக்காக உங்க பசங்களுக்காக லஞ்ச் பாக்ஸ் கட்டணுமா, டிஃபனுக்கு ஏதாச்சும் தனியா செய்யணுமா, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப பசங்க வீட்டுல சண்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத சண்டை. அது கூட சரி வீடு, சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்துவோமா, சமாதானம் ஆகலன்னா போட்டு நல்லா மிதி மிதி மிதின்னு மிதிப்போமா, ஐயோ பசங்களை அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கவலைப்படலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள இன்னொரு சண்டை ரெடி ஆயிடும். ஐயோ மறுபடியும் சண்டை போடுறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னா, ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. சைலண்டா போயிருந்தாலும் கோவம் வராது. அது சொல்லிட்டு செல்லு நோண்டிட்டு இருப்பாங்க பாரு, வரும் பாரு கோவம். அப்படியே பசங்கள இல்ல, உங்களை போட்டு மிதி 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 மிதிக்கணும் தோணும். ஒண்ணும் பண்ண முடியாம கத்துறது, சண்டை போடுறது, இல்ல பசங்களை அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். என்ன நான் சொல்றது சரிதானே?